பிப்ரவரி 28 ஈரான் மீது தொடங்கப்பட்ட போர் 13வது நாளாக நீடித்து வருகிறது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா என 3 தரப்புகளிலும் சேதங்கள் ஏற்பட்டாலும் ஈரான் பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளது. மேலும் இந்த போரால் உலக நாடுகளும் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி தட்டுப்பாட்டினால் ஆசிய நாடுகள் ஸ்தம்பித்துள்ளன. இந்தியாவில் கடுமையாக எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான உணவகங்கள் மூடப்பட்டதால் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எப்போது இந்த போர் முடிவுக்கு வரும் என இந்தியர்கள் உள்ளிட்ட உலக நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருக்கும் சமயத்தில் ஈரானில் இனி தாக்குவதற்கு ஒன்றும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்தகைய சூழலில் போரை முடிவுக்கு கொண்டுவர 3 கண்டிஷன்களை ஈரான் விதித்துள்ளது. ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களுடன் பேசிய போது இந்த பிராந்தியத்தில் அமைதி நிலைநாட்டுவதில் ஈரான் உறுதிப்பட இருப்பதாக அந்நாட்டு அதிபர் மசூத் பெசஷ்கியன் தெரிவித்ததாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் யூதர்களாலும் அமெரிக்காவாலும் தூண்டப்பட்ட இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரானின் சட்டப்பூர்வமான உரிமைகளை அங்கீகரிக்க வேண்டும், போரால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்வதற்கு இழப்பீடுகளை வழங்க வேண்டும், எதிர்காலத்தில் இது போன்ற தாக்குதல்கள் இருக்காது என்பதற்கான சர்வதேச அளவிலான உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என 3 கண்டிஷன்களையும் வலியுறுத்தியுள்ளது. ஏற்கனவே அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட பின்னர் ஈரானில் பெரிய ஆட்சி மாற்றம் நிகழும் என அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்த்த நிலையில் அது நடக்கவில்லை. மேலும் ஈரான் மீதான போரால் உலகம் முழுவதுமே எரிபொருள் பிரச்சனை தலை தூக்க ஆரம்பித்துள்ளதால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிக போர் நிறுத்தம் செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை தங்களுக்கு சாதகமாக கையில் எடுக்கவே ஈரான் 3 முக்கிய கண்டிஷன்களை போட்டுள்ளதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதால் போர் குறித்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.